ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் டைரிஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழு குழு ரெசிபி, ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். பால் வந்து மிதமான சூடில் நல்லா காய்ச்சி எடுக்கணும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல், சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்து இந்த மாதிரி கஸ்டர்ட் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பவுடர் அப்படியே டைரெக்டாக உள்ளே சேர்த்துக்கக்கூடாது. ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற பால் எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உடனே சேர்த்து அப்படின்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும் பால், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அடிக்கடி கிளறி விட்டு இருங்க, இல்லைன்னா கெட்டியாயிரும். மிதமான சூட்டில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அந்த இது மிக்ஸை. அரை லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து போதுமானதாக இருக்கும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக கம்மி பண்ணியோ போட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். சர்க்கரை சேர்த்தி பால் வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாலில் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். ஆப்பிள் வந்து 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சீட்லெஸ் கிரேப்ஸ், அது உள்ளே சேர்த்துக்கலாம். மேங்கோ, அடுத்தது வாழைப்பழம், அண்ட் கடைசியாக வந்து மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் உள்ள. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கூட சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு. 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டேஸ்டி ஃபுட் டைரி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.